வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நான் குக்கரில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், பிரிஞ்சி இலை, தக்காளி, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கிறேங்க. மட்டன் பிரியாணி தான் இது. மட்டன் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அந்த ரா ஸ்மெல் நல்லா போகணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்க. மட்டன் நல்லா ரா ஸ்மெல் போகணும். இப்போ இது நான் வீட்டில் அரைச்சி வச்ச ஒரு பிரியாணி மசாலா. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்கி விடணும். அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும் பாருங்களேன், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இது ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன்ங்கிறதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டே நான் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 சவுண்டு 4 சவுண்டு விசில் போட்டு மட்டன் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ மட்டன் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுட்டு தம் போட்டுட்டா பிரியாணி ரெடி ஆயிருங்க. நான் மட்டன் வெந்துருச்சு, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 உலக்குக்கு 2 உலக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தம் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் தம் போட்டிருக்கேன். தோசைக்கல் வச்சுட்டு மேலே குக்கர் வச்சு அதுக்கு மேலே இந்த கல் வச்சுருக்கேன். தம் போட்டதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.